வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரலாற்றை மாற்றி எழுத பாஜக முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். திமுகவை குடும்ப கட்சி என்று சொன்னால் கோபம் வருவதில்லை என்றும் திருச்சி சிவா எம்பியின் புத்தக வெளியீட்டு விழாவில் பேச்சு. எதிர்கட்சிகள் எல்லாம் நம்மளை பார்த்த குடும்ப கட்சி என்று சொல்லும் போது எனக்கு கோபம் வர்றதே கிடையாது. குடும்பமாக வந்து குடும்பமாக துன்பத்தை அனுபவித்து நாட்டுக்காக உழைப்பவர் தான் இந்த இயக்கம் திமுக. சென்னையில் இன்று நடைபெறுகிறது விமானப்படையின் பிரம்மாண்ட சாகச நிகழ்ச்சி. மெரினா கடற்கரையில் பல லட்சம் மக்கள் கூடுவர் என எதிர்பார்ப்பு. விமான சாகசங்களை காண வருவோருக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சொந்த வாகனங்களில் வருவோர் காலை 9:30 மணிக்குள்ளாக அனுமதிக்கப்பட்ட நிறுத்தங்களுக்கு வர வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தல். மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழை. சென்னை, திருவள்ளூர், சிவகங்கை மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல். மதுரை, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு. மக்களுடன் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை அதிகாரிகள் ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தல். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் 65.65% வாக்குகள் பதிவு. ஹரியானா, ஜம்மு காஷ்மீரில் வரும் 8ஆம் தேதி நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை. ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தகவல். ஜம்மு காஷ்மீரிலும் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி வெற்றி பெறும் என கணிப்பு. தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 25வது நாளாக போராடும் சாம்சங் ஊழியர்கள். போராட்டத்திற்கு தீர்வு காண முதலமைச்சர் அறிவுறுத்திய நிலையில் அமைச்சர்கள் நாளை பேச்சுவார்த்தை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் 65% தொகையை மத்திய அரசே வழங்கும். தமிழக அரசுக்கு பதிலாக மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கே நேரடியாக நிதி வழங்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திடீர் அறிவிப்பு. இளைஞர்களை போதை பழக்கத்தில் தள்ள காங்கிரஸ் நினைப்பதாக பிரதமர் மோடி சாடல். டெல்லியில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிபட்டதில் காங்கிரஸ் நிர்வாகிக்கு தொடர்பு என குற்றச்சாட்டு. சர்வர் கோளாறால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட இண்டிகோ விமான சேவைகள். தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு விட்டதாக இண்டிகோ நிறுவனம் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவ விழா கோலாகலம். இரண்டாம் நாளில் ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சாமி. ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவர் என கருதப்பட்ட ஹசீம் சபீதீன் கொல்லப்பட்டதாக தகவல். அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என ஹிஸ்புல்லா அமைப்பு விளக்கம்.
தங்களை சீண்டினால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தாக்குதல் இருக்கும் என இஸ்ரேலுக்கு ஈரான் ராணுவம் பகிரங்க மிரட்டல். 7 முனை தாக்குதல்களை சமாளித்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பெருமிதம். எண்ணெய் கிடங்குகளை தாக்க வேண்டாம் என இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வலியுறுத்தல். ஈரானின் அணு ஆயுதங்களை முதலில் அழிக்க வேண்டும் என முன்னாள் அதிபர் ட்ரம்ப் பேச்சு. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் இன்று இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதல். முதல் போட்டியில் தோல்வியடைந்த இந்திய அணி வெற்றி கணக்கை தொடங்குமா என எதிர்பார்ப்பு. பயணங்களே நல்ல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதாக நடிகர் அஜித் வீடியோ வெளியீடு. மதம் இனத்தை தாண்டி மக்களை நேசிக்க வைக்கக்கூடியது பயணங்கள் என்றும் பதிவு. Which is so true. I mean, we tend to judge people even before we have met them. But when you travel, தொடர்ந்து பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். அதில் முதலாவதாக, வரலாற்றை மாற்ற நினைக்கும் பாஜகவின் முயற்சி ஒருபோதும் பலிக்காது என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வரலாற்றை மாற்றி எழுத பாஜக முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற திருச்சி சிவாவின் நூல்கள் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், நெருக்கடி நிலை காலத்தில் மாநில கட்சிகள் இயங்க தடை என்றபோது அதிமுக என்ற பெயரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மாற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். காலத்தில் மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யப்படுறதா ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்தப்போ அதிமுகவுடைய பெயரை கூட அனைத்து இந்திய அதிமுகன்னு மாத்தினாங்க. 75 ஆண்டுகளாக நம்ம இயக்கத்தோட பேர் மாறல, கொடி மாறல, சின்னம் மாறல, நம்ம எதிரிகளுடைய வடிவங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், நாம மாறல, நம்ம போராட்ட களமும் மாறல. இதுதான் திமுக. தொடர்ந்து பேசிய அவர், பாஜகவினர் பொய்கள் மற்றும் வதந்தியை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். ஆனா இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவது மட்டுமில்லாம அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாற்றலாம்னு யோசிச்சு வராங்க. வரலாறுகளை அதனால மாற்றாங்க. அவற்றை உடைத்தெறியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை. பாஜகவின் பொய்களை துடைத்தெறிய திருச்சி சிவா போன்ற பல சிவாக்கள் உருவாக வேண்டும் என்றும் முதலமைச்சர் பேசினார். திமுகவை குடும்ப கட்சி என்று சொன்னால் கோபம் வருவதில்லை எனவும், ஏனென்றால் குடும்பம் குடும்பமாக நாட்டுக்கு உழைப்பவர்கள் திமுகவினர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திருச்சி சிவாவின் நூல்கள் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தலைமுறைகளாக வளர்ந்த இயக்கம் திமுக என்று பெருமிதம் தெரிவித்தார். எதிர்கட்சிகள் எல்லாம் நம்மளை பார்த்த குடும்ப கட்சி என்று சொல்லும் போது எனக்கு கோபம் வர்றதே கிடையாது. குடும்பமாக வந்து குடும்பமாக துன்பத்தை அனுபவிச்சு நாட்டுக்காக உழைப்பவர் தான் இந்த இயக்கம் திமுக. திருச்சி சிவாவின் IAS கனவு குறித்தும் முதல்வர் ஸ்டாலின் கலகலப்பாக பேசினார். சிவா அவர்கள் தான் IAS ஆக முடியலன்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். நானும் படித்தேன். நான் அவருக்கு நிறைவாக சொல்ல விரும்புவது, திருச்சி சிவா அவர்களே, IAS பதவிக்கு ஓய்வு உண்டு. ஆனா நீங்க கொள்கையை பரப்பும் திமுக 3 இடத்துக்கும் நம் பயணத்துக்கு என்றைக்கு ஓய்வில்லை என்று சொல். கருணாநிதியின் வழியில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். திராவிட இயக்கத்தை வீழ்த்திவிடலாம் என சிலர் நினைத்திருப்பதாகவும், திருச்சி சிவா போன்றோர் இருக்கும் வரை திராவிட இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா எழுதிய 5 நூல்கள் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு நூலை வெளியிட திமுக பொருளாளர் TR பாலு முதல் பிரதிகளை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இளைஞரணியை பொறுத்தவரை கடுமையான பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் திருச்சி சிவா என்று புகழாரம் சூட்டினார். ஆனா இளைஞரணியை பொறுத்தவரை எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர். ஏன்னா இளைஞரணி தம்பிமார்களுக்கு நம்முடைய திராவிட இயக்க கொள்கைகளை ஒரு ஆசிரியர் போல பாடம் எடுப்பவர் தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். நாடாளுமன்றத்தில் திருநங்கைகளுக்காக தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து சாதனை படைத்தவர் திருச்சி சிவா என்றும் உதயநிதி குறிப்பிட்டார்.
சென்னை மெரினா கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் விமான சாகச நிகழ்ச்சியை பொதுமக்கள் கண்டுகளிப்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு 92வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை பிரம்மாண்ட சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக விமானப்படை விமானங்களின் ஒத்திகை நிகழ்ச்சி மெரினா கடற்கரையில் கடந்த சில நாட்களாக நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் ரஃபேல், தேஜஸ் உள்ளிட்ட 72 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் பங்கேற்க உள்ளன. இந்த சாகச நிகழ்ச்சியை காண 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மெரினா கடற்கரையில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விமான சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு கடற்கரை மணல் பரப்பில் உயர் கோபுரங்கள் அமைத்தும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தியும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் பொதுமக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தயார் நிலையில் உள்ளன. சென்னையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சியையொட்டி வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி கடற்கரையை ஒட்டியுள்ள காமராஜர் சாலை விவிஐபி மற்றும் விஐபிகளுக்கான கார் பார்க்கிங்காக இருக்கும் எனவும், மாநில கல்லூரி வளாகம், சுவாமி சிவானந்தா சாலை, லேடி வெலிங்டன் கல்லூரி ஆகிய இடங்களில் நீலவண்ண பாஸ் உள்ள வாகனங்களை நிறுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாந்தோம் சாலையில் சிஎஸ்ஐ, செயின்ட் பெட்ஸ், புனித சாந்தம் ஆகிய பள்ளி வளாகங்களில் வாகனங்களை நிறுத்தலாம் என்றும், ஆர்கே சாலையில் வருவோர் கலங்கரை விளக்கம், புறநகர் ரயில் நிலையம் அருகேயும், என்கேடி பள்ளி, ராணிமேரி கல்லூரி, புனித எபாஸ் பள்ளி ஆகிய இடங்களில் வாகனங்களை நிறுத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வாலாஜா சாலையில் கலைவாணர் அரங்கம், ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மைதானம், விக்டோரியா விடுதி மைதானத்தில் பார்க்கிங் செய்யலாம் என்றும், அண்ணா சாலையில் வருவோர் தீவுத்திடல் மைதானம், பொதுப்பணித்துறை அலுவலக மைதானம், சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையம் ஆகிய பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகன நிறுத்துமிடங்கள் காலை 9:30 மணிக்கு மூடப்படும் எனவும், எனவே நிகழ்ச்சியை பார்வையிட விரும்புவோர் அதற்கேற்ப வருகை தர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் இன்று விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காமராஜர் சாலையில் காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இடையே அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் எனவும், பாஸ் இல்லாத வாகன ஓட்டிகள் பார்க்கிங் ஏற்பாடுகளுக்கு ஆர்கே சாலைக்கு பதிலாக வாலாஜா சாலையை பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவான்மையூரிலிருந்து பாரிமுனையை நோக்கி காமராஜர் சாலை வழியாக வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக அவர்கள் சர்தார் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, அண்ணா சாலையை பயன்படுத்தலாம் எனவும், அதேபோல் பாரிஸிலிருந்து திருவான்மையூர் செல்லும் வாகனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, காந்தி மண்டபம் வழியாக தங்கள் இலக்கை அடையலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. அண்ணா சிலையிலிருந்து மாநகர பேருந்துகள் வாலாஜா சாலை, ஆர்கே சாலை, மந்தைவெளி, மயிலாப்பூர் வழியாக செல்லலாம் எனவும், கிரீன்வேஸ் சாலையில் இருந்து வரும் வாகனங்கள் மந்தைவெளி, ஆர்கே சாலை, அண்ணா சாலை வழியாக பயணிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. வணிக வாகனங்கள் காமராஜர் சாலை, அண்ணா சாலை, ஆர்கே சாலை, வாலாஜா சாலையில் செல்ல மாலை 4 மணி வரை தடை செய்யப்பட்டுள்ளது.